ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். வடசேரி இரட்சணிய சேனை படைஸ்தலத்தின் சார்பில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இரட்சணிய சேனை சமூக வலைத்தளத்தின் வாயிலாக பரிசுத்த வாரத்தினுடைய இந்த புனித செவ்வாய்க்கிழமை உடைய இயேசு கிறிஸ்துவனுடைய நிகழ்வுகளை, அவருடைய கடைசி கொல்கோதா பயணத்தின் நிகழ்வுகளை நாம் இந்த நாளிலே தியானிக்கவும், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கவும், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கவும் நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எல்லாருக்கும் வேண்டிய சகல கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருவாராக. இப்பொழுது நாம் ஜெபித்து இந்த நிகழ்வுகளை நாம் ஆரம்பிப்போம். யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். உன்னதங்களில் வாசமாயிருக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளுக்காக நன்றியோடு குழமை துதிக்கிறோம். இந்த பரிசுத்த வாரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். 2ஆம் நாளிலே ஆண்டவர் செவ்வாய்க்கிழமையிலே கர்த்தாவே உங்கள் சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். நாள் சிந்திக்கிறதான தியானங்களிலே கர்த்தருடைய கிருபை இருக்கும்படி எங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த காணொலி மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் ஆண்டவரை இந்த ஆதனை ஆசீர்வாதமாய் அமையும்படியாய் உங்கள் சமூகத்தை எங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீ மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். ரத்தம் நிறைந்த ஊற்றுண்டு இரட்சகரின் இடம், அவ்வூற்றில் மூழ்கும் பாவிக்கு தன் குற்றம் நீங்கிடும். நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார், பாவம் கண்டேன். விஸ்வாசமாய் மானேசத்தை எங்கும் பிரஸ்தாபிப்பேன். நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகம பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 12 முதல் 17 வசனங்கள். இந்த ஊமையை தங்களை குறித்து சொன்னார் என்றும் அவர்கள் அதை அறிந்து அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனாலும் ஜனத்திற்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள். அவர்கள் பேச்சில் அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரும் ஏரோதிலும் சிலரை அவனிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சணை இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமோ கொடுக்கக்கூடாதோ என்று கேட்டார்கள். அவருடைய மாயத்தை அவர்கள் அறிந்து, நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவர் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சொரூபம் மேலொழுத்தும் யாருடையது என்று கேட்டார்கள். ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்பதே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே இந்த புனித செவ்வாய் பரிசுத்த வாரத்தின் இந்த புனித செவ்வாய்க்கிழமை வேத பண்டிதர்கள் கேள்வியின் நாள் அப்படிங்கிற தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த நாள் கேள்வியின் நாள் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே
பாடுகளை நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுக்கும்படியான இந்த பாடுகளின் வழியிலே, இந்த பயணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த இறுதி நாட்கள், அந்த ஒரு வாரத்தினுடைய நிகழ்வுகளை நாம் தியானித்து வருகின்றோம். இந்த புனித செவ்வாய் என்று கேள்வியின் நாள் என்று வேதாமத்தினுடைய பண்டிதர்கள் நமக்கு முன்மொழிந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுகளை குறித்து வேதாகமத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது மத்தேயு 21வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 25வது அதிகாரம் 46வது வசனம் வரைக்கும் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 13வது அதிகாரம் 37வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகளை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த புனித செவ்வாய்க்கிழமை நடந்த நிகழ்வுகளை அதிலே குறிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி லூக்கா 21வது அதிகாரத்தை தொடங்கி இந்த நிகழ்வுகளை நாம் படிக்க முடிகிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்திலும் 12வது அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரை வாசிக்கின்ற பொழுதும் இந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தினுடைய 11வது அதிகாரத்திலிருந்து நாம் சில காரியங்களை 11, 12, 13 ஆகிய இந்த பகுதிகளிலிருந்து சில காரியங்களை நாம் ஆண்டவருடைய நாமத்தில் அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். இந்த கேள்வியின் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் 4 கேள்விகள் கேட்கப்பட்டது. வேதபாரகர்கள், பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர்கள், இப்படி பல தரப்பிலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இந்த 4 விதமான கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. முதலாவது கேள்வி அதிகாரத்தை பற்றிய கேள்வி. 2வது கேள்வி அரசியல் சார்ந்த கேள்வி. 3வது கேள்வி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் உயிர்த்தெழுதலை பற்றிய கேள்வி. 4வது கேள்வி கட்டளையை குறித்த கேள்வி. இப்படி 4 வகையான கேள்விகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி வைக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதற்கு ஏற்றபடி ஞானமாக தகுந்த காரியங்களை அவர்களுக்கு போதிக்கிறதை பார்க்க முடிகிறது. நாம் இன்றைக்கு இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகளை வாசித்து பார்க்கின்ற பொழுது அதிலிருந்து சில காரியங்களை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நாம் சிந்திக்கும்படியாக இருக்கின்றோம். இதில் முதலாவது இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இந்த கேள்விகளை கேட்ட இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவரிடத்தில் கேள்விகளை கேட்டவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக காணப்படுகிறார்கள் அப்படிங்கிறத வேதத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம். அதில் ஒரு 4 வகையான மனிதர்களை பார்க்க முடிகிறது. முதலாவதாக மார்க்கு 12வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். பிரியமானவர்களே, பேச்சிலே அகப்படுத்துகிற ஒரு கூட்டம், இயேசு கிறிஸ்துவை பேச்சிலே எப்படியாவது அகப்படுத்தி விடலாம் என்று ஒரு கூட்டம் அவரிடத்திலே அனுப்பப்பட்டது. பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், மூப்பர்கள், பரிசேயர்கள், ஏரோதியர்கள், இவர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது நாம் பேசி பேச்சினாலே அவரை அகப்படுத்தி விடலாம் என்று அவர்கள் எண்ணி அவரிடத்திலே வருகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை பேச்சினால் அகப்படுத்தும்படி திட்டம் பண்ணினார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ எந்த விதத்திலும் அவருடைய பேச்சினாலே, அவர்கள் கேட்கிற கேள்வியினாலோ பேச்சினாலோ அகப்பட்டு விடாதபடிக்கு அவர் ஞானமாயிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ பேச்சினாலே அவரை அகப்படுத்துகிற ஒரு கூட்டம் ஒன்று அவரிடத்திலே வந்தது. இன்னைக்கு கூட இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற நம்முடைய ஜீவிய பாதையின் மூலமாக, நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் மூலமாக
நம்முடைய நடக்கைகளின் மூலமாக, நம்முடைய பேச்சின் மூலமாக கிறிஸ்துவை அநேக இடங்களிலே அகப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அவருடைய நாமத்தை அகப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். நம்முடைய சொல், செயல், சிந்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த இடத்திலும் எந்த கூட்டத்திலும் அகப்படுத்தி விடாதபடிக்கு அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து கேள்விகளை கேட்ட இந்த கூட்டத்தினர் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள் என்று சொன்னால், மார்க்கு 12வது அதிகாரத்திலே 15வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர்களுக்கு முன்பதாக வைக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிற ஒரு கூட்டம். முதலாவது, அவரை பேச்சில் எப்படியாவது அகப்படுத்தி விடலாம் என்று யோசித்த ஒரு கூட்டம். இரண்டாவது, அவரையே சோதிக்கிற ஒரு கூட்டம். அவர்கள் எப்படி இந்த சோதனை அவருக்கு கொண்டு விடுகிறார்கள்? இது இந்த அரசியல் சார்ந்த கேள்வியிலே ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ இல்லையோ என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது அவரை ஒரு சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி, அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு எதிராக அவர் பேசினார் என்று சொல்லி அவரை அகப்படுத்தும்படிக்கு, அவரை சோதிக்கும்படிக்கு இந்த கூட்டம் அவரிடத்திலே வருகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னவர். சோதனைகளை எல்லாம் ஜெயித்து வந்தவரை சோதிக்கும்படியாக ஒரு கூட்டம் வருகிறது. சோதனைகள் இந்த உலகத்திலே வரும் எல்லாருக்கும். இயேசு கிறிஸ்து எப்படி சோதனையை ஜெயித்தாரோ அதே போல நாமும் சோதனையை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சோதனையை ஜெயிக்கிற மனுஷர்கள் தான் பாக்கியவான்கள். இந்த உலகத்தில் நமக்கு அநேக சோதனைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் உண்டு. அவற்றின் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு நேரிட்ட எல்லா சோதனைகளையும் ஜெயித்தது போல நாமும் சோதனைகளை ஜெயிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அகப்படுத்துகிற கூட்டம் ஒன்று வந்தது, பேச்சினால் அகப்படுத்துகிற கூட்டம் ஒன்று வந்தது, இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிற கூட்டம் ஒன்று வந்தது. மூன்றாவதாக எப்படிப்பட்ட கூட்டம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தது என்று சொல்லி பார்த்தால், மார்க்கு 12வது அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அதனுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, தப்பான எண்ணம் கொள்ளுகிறவர்கள் இருந்தார்கள். அதே போல 27வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். தவறான எண்ணம் கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தார்கள். அவர்களுடைய தவறான எண்ணம் எப்படிப்பட்டதா இருந்தது என்றால், எப்படியாவது அவரை அகப்படுத்தி விட வேண்டும், எப்படியாவது அவரை சோதனைக்கு உட்படுத்த வேண்டும், எப்படியாவது அவரை கொலை செய்வதற்கான காரணத்தை அவர் மேல் திணிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் தவறான எண்ணங்களாக இருந்தது. இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்த கூட்டம் பேச்சினாலே அவரை அகப்படுத்துகிற கூட்டம், அவரை சோதனைக்கு உட்படுத்துகிற கூட்டம், அவரை தவறான எண்ணங்களினாலே, தவறான எண்ணங்களை கொண்டு அவரிடத்திலே வந்த ஒரு கூட்டம். எந்த கூட்டத்தினாலும் அவர் அகப்படவே இல்லை. கடைசியா ஒரு கூட்டம் அவரிடத்திலே வந்தது. எப்படிப்பட்ட கூட்டம் என்று சொன்னால், மார்க்கு 12வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு கூட்டம். இயேசு கிறிஸ்துவை பேச்சிலே அகப்படுத்துகிற கூட்டம், இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிற கூட்டம், இயேசு கிறிஸ்துவின் மேல தவறான எண்ணம் கொண்ட ஒரு கூட்டம். இவற்றின் எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் அவரை குறித்து ஆச்சரியப்பட்ட ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தது. அல்லேலூயா. பேச்சிலே அகப்படுத்த முடியாமல் போனவர்கள், சோதனைக்கு உட்படுத்த முடியாமல் சென்றவர்கள், தவறான எண்ணங்களை மாற்றிக்கொண்டவர்கள், இங்க பார்க்கிறோம், ஆச்சரியப்பட்டவர்களாய் திரும்பி சென்றார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஆச்சரியமானவர், அதிசயமானவர். அவர் நமக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். நமக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவரை பேச்சினாலே அகப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? பேச்சினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை, ஆண்டவருடைய மகத்துவங்களை, ஆண்டவருடைய தெய்வீக வல்லமையை, கிருபைகளை
மற்றவர்கள் மத்தியிலே பேச்சினாலே அகப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கே சோதனைகளுக்கு உட்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? இல்ல மற்றவங்க இயேசு கிறிஸ்துவ மேல தவறான எண்ணம் கொள்ளும்படியாக நாம் இருக்கிறோமா? அல்லது ஆச்சரியப்பட்டு இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து திரும்பி சென்ற ஆச்சரியப்பட்ட கூட்டத்தை போல நாமும் ஆச்சரியமான காரியங்களை செய்கிற, அதிசயமான காரியங்களை செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கல்வாரி அண்டையில, அவருடைய சிலுவை அண்டையில நாம் கடந்து வருவோம். நிச்சயமாக நமக்காக பாடுபட்ட, நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட, நமக்காக இரத்தம் சிந்தின, நமக்காக எல்லாவித பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு மரணத்தின் மூலமாக பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் எல்லாவித அக்கிரமங்களிலிருந்தும் விடுதலை தந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை நம்மை நித்திய வாழ்வுக்கு நேராக வழிநடத்தும் ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மகத்துவமும் கிருபையும் நிறைந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த வாரத்தின் புனித செவ்வாயன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேள்வி கேட்டவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வார்த்தையினால், பேச்சினால் அகப்படுத்துகிற கூட்டத்தினராய் காணப்பட்டார்கள். சோதிக்கிற கூட்டத்தினராய் காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தவறான எண்ணம் கொண்டவர்களாய் கடந்து வந்தவர்களாய் இருந்தார்கள். கடைசியிலே அவர்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையினாலே, தம்முடைய பேச்சினாலே, தம்முடைய அற்புதமான, அதிசயமான, ஆச்சரியமான கிரியைகளினாலே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வழிநடத்தி வந்த தேவனாகிய உன்னதமான தேவனுடைய சமூகத்துல இந்த வேளையில எங்களை நாங்கள் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக கல்வாரி சிலுவை பயணத்துல, ஆண்டவரே பாடுகளின் பயணத்துல எங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டது போல, எல்லாவித ஆண்டவரே பாடுகளையும் ஏற்றுக்கொண்டது போல இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நிற்கிற நாங்கள் எங்களையே உம்முடைய பாதத்திலே தத்தம் செய்கின்றோம். ஆண்டவருடைய கல்வாரி திரு ரத்தத்தினாலே முழுவதுமாக கழுவி சுத்திகரித்து எங்களை ஆண்டவரே உம்முடைய ஆச்சரியமான வழிகளிலே, உம்முடைய அதிசயமான வழிகளிலே, உம்முடைய அற்புதமான வழிகளில் நடத்திட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் வேண்டிய தெய்வீக கிருபைகளை தாரும். எல்லாருக்கும் வேண்டிய அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்து நிறைவேற்றிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவருடைய நாமத்தினாலே அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பாடுகளின் பயணத்தின் வழியாய் செல்லுகிற, கிறிஸ்துவனுடைய கல்வாரி பயணத்தின் வழியாய் செல்லுகிற அனைவரும் ஆண்டவருடைய தெய்வீக வல்லமைய, உண்மையான ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் பாதைய தெரிந்தெடுத்து கல்வாரி திரு ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக, முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். எங்களையே நாங்கள் முழுவதுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தத்தம் செய்கிறோம். தேவன் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கிருபை சமாதானம் அனைவரோடு கூட தங்கி இருக்கட்டும். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சிநேகம், சமாதான ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.